Hello guys, welcome to BP family. நான் தான் உங்க Prem. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு PC வாங்க போறோம். PC யார்கிட்ட வாங்க போறோம்னு பாத்துட்டீங்கன்னா Hi soldiers. a2d கிட்ட தான் வாங்க போறோம். a2d PC ஃபேக்டரியில தான் நம்ம வாங்க போறோம். ஏன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா அவர்கிட்ட நான் ஒரு கொட்டேஷன் வாங்கி இருந்தேன். அவர்கிட்ட ஒரு PC வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கறப்ப நிறைய ரிசர்ச் பண்ணதுல அவர்தான் நிறைய பில்ட் பண்ணிட்டு நிறைய ஆக்டர்ஸ்க்குலாம் பில்ட் பண்ணி தந்துட்டு இருந்தாரு. சரி ஓகே நம்மளுமே வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு a2d PC ஃபேக்டரியில் நம்ம வந்து PC புக் பண்ணியிருக்கோம். புக் பண்ணிவிட்டு நம்ம எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் 8 ஆயிடுச்சு. டேட் 15th வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அது எப்படி வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பெருசாக நம்ம PC பற்றி நம்மளுக்கு எது தெரியாது. அவர் தான் அதில் எக்ஸ்பர்ட்டு. அதனால் எதுவும் அதிலலாம் ஏமாற்ற மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்டே ஆர்டர் பண்ணியாச்சு. இங்கே நிறையா நான் லோக்கல்லலாம் கேட்டேன். ரொம்ப எக்ஸ்பென்ஸாக இருந்துச்சு, ரொம்ப ஹையராக இருந்துச்சு. இன்னொன்று வாரண்டியில் எதுவும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அவர்கிட்டே வாங்கிடலாம், நம்ம a2d வாங்கிடலாம். அவர் தான் இது பண்ண மாட்டார், எல்லாத்தையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சரி அவர்கிட்டே வாங்கிடலாம், அவர் இது மாதிரிலாம் ஏமாற்ற மாட்டாருன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்டே ஆர்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எதுக்காக PC வாங்குறோன்னா நம்ம சேனல் அப்கிரேடுக்காக தான். நெக்ஸ்ட் ஒரு கேமரா வாங்கிடலாம். ஈஸியாக எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட முடியாது. 2023 நிறையா அடி எல்லாம் ஜீரோக்கு வந்து இப்போ நிற்கிறோம். இப்போ ஜீரோலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம சேனல் இன்னும் மானிட்டைசேஷன் ஆகலை. அதனால வந்து நீ ஃபுல் டைமாக நான் யூடியூப்பில் இறங்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஒரு 3 months கிட்ட எல்லாம் எடிட்டிங்லாம் பழகிட்டு ஃபுல்லாக யூடியூப்பில் இறங்கலாங்கிறத ஒரு ஃபுல் மைண்ட் செட்டடாக இருக்கிறேன். ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டில் தான் இந்த PC நான் வாங்குகிறோம். இந்த PC வாங்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிராஃபிக் டிசைனிங்கு இது மாதிரி எல்லா டிசைனிங் கோர்ஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. எடிட்டிங்லாம் வெளியே கேட்டிருந்தோம். ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தா எடிட்டிங் பண்ணுறக்கு எவ்வளோ ஆகுனா ஒரு 3-4K கேட்டிருந்தாங்க. 1 கோடி நீ பார்த்த. ஒரு கோடி. சரி அது எதுக்கு நம்மளே பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த PCயை வாங்குகிறோம். இந்த PC வாங்குற ஃபுல் ஃபோக்கஸ்டு நம்ம எடிட்டிங் பழகிட்டு நம்ம தாறுமாறாக வந்து அப்லோடு பண்ணணும். யூடியூப்பில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஒரு பைக் ரிவ்யூவராக, பைக் விளாகரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணுங்கிறக்காக தான் இந்த PCயை வாங்குகிறோம். PC வாங்கிட்டு தரமாக எடிட்டிங்லாம் பழகிட்டு வேறு லெவலில் இனிமேல் வீடியோ வரும், பயங்கர மாஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த PC வாங்குறதே. மெயினாக எதுக்கு இவ்வளோ டைம் சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ வெறியில் இருக்கேன். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு அவ்வளோ விளாகிங் பண்ணணும், இந்த இந்தியாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறேன். ஏன்னா ஏதாச்சும் ஒன்று புதுசாக நம்ம பண்ணணும். ஏன்னா எங்கள் சைடெல்லாம் பெருசாக யாரும் அச்சீவ் பண்ணான்னு சொல்லிட்டு பைக்கில் யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம ஜீரோலேருந்து ஒரு 10% வர்ற வரைக்கும் தான் கஷ்டம். 10%லேருந்து 100% வர்றது ஈஸி. நம்ம வந்து இப்போ ஜீரோவில் இருக்கிறோம். அதனால் அந்த 10% வரக்காக எவ்வளோ வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணுமோ அவ்வளோ ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும். அதனால தான் ஒரு 2 months நான் எந்த செலவுமே பண்ணாமல் ஃபுல்லாக சேர்த்து வச்சுட்டு இந்த வந்து PC வாங்குகிறோம். அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்துட்டு எப்படி இந்த PC எப்படிலாம் எங்கே எப்படி வாங்குகிறோம், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்கிட்டு இதில் என்னென்ன எடிட் பண்ணலாம், நம்ம பிவிபி ஆஃபீஸ் போட போகிறோம். இதுதான் மெயினு. நம்ம தனியாக இதுக்குன்னு நம்மக்கிட்ட ஒரு ஸ்க்ரீன் கூட கிடையாது, பேக்ரவுண்டு எதுவுமே கிடையாது. எல்லாமே இனிமேல் தான் அப்கிரேட் பண்ண போகிறோம். 50K வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அப்கிரேடே பண்ண போகிறோம். எல்லாம் அப்கிரேட் பண்ணி இனிமேல் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக வீடியோ வந்துடும் நம்மளோடது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ், 10,000 கட்டி புக் பண்ணியாச்சு. இது வந்து உங்களுக்கு நான் சைடில் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் போடுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எங்கே ரிசீவ் பண்ணுறோம், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து டேட் 8 இன்றைக்கி வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். மறுபடியும் வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா கைஸ்? 14ஆம் தேதி 15ஆம் தேதி அதுவும் கேட்டுடலாம். 15ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். அப்படியே அடுத்த ஒரு 7 daysக்கு அப்புறம் விளாக் கன்டினியூ பண்ணலாம். 1 week later. ஃபேமிலிக்கே தெரியாது அந்த வேலை செய்யறாங்க. இதெல்லாம் நல்ல வேலை தான் ப்ரோ. இதெல்லாம் நல்ல வேலை தான் ப்ரோ. நல்ல சம்பளம், நல்ல வேலைலாம் கிடையாது. போதும் ப்ரோ.
எல்லாத்துலேயும் கஷ்டம் இருக்கும், அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பார்க்குற வேலையை பிடிக்கல போல. ஏன் அதுதான் பிரச்சனையே. நல்ல சம்பளம் வரும் அவ்வளோதான். அப்படி ஒரு ஒன்று பிடிச்சாலும் வருமா எனக்கு இது இது தேவையா உங்களுக்கு? அது தேவையில்லை, கிழிச்சிருங்க. அவ்வளோதான் இது போடு. சரி கைஸ், பிசி டாக் நந்தாகிட்டேருந்து நம்ம அந்த பிசி அசம்பிளி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் மானிட்டர் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். அதில் ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்தோடனே அது ஃப்ளிக்கரிங் நாய்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சைடில் வீடியோ போடுற பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டன் போட்டு அது வரைக்கும் 10 days ஆயிடுச்சு. 10 daysக்கு அப்புறம் மறுபடியுமே நம்ம வந்து ரிஃபண்ட் வந்து மறுபடியும் 2வது டைம் MSIயில் தான் நம்ம வாங்கினோம் ஒரு மானிட்ரு. அது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அசம்பிளியில் வந்து எதுவுமே மிஸ்டேக் இல்லை கைஸ், சூப்பராக இருந்துச்சு. A2d பிசி டாக்கு கேட்ட டைமுக்கு டெலிவரி கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை. இவ்வளோ நாள் நான் செக் பண்ணிவிட்டு இது 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வாங்கினோம். 2 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ போடுறோம். எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. இது வரைக்கும் நாங்கள் ஃபோட்டோஷாப்பு நிறையா அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வரல. சூப்பராக இருக்குது. யாராச்சும் வாங்கணுன்னா வாங்கிக்கிங்க. ஏன்னா ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம பிசி எல்லாமே வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து எடிட்டிங்கில் கொஞ்சம் இப்போ தான் பழகிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் வர வீடியோலாம் கொஞ்சம் பயங்கரமாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நான் நெக்ஸ்ட் அப்கிரேட் பார்த்துட்டிங்கன்னா கேமரா ஒன்று வாங்கணும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு மொக்க ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். என் தம்பி ஃபோனு போக்கோ X3, இது வந்து ஒரு டம்மி ஃபோனு Realme 7. இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோனு கேமரா எல்லாமே அப்கிரேட் பண்ணி வீடியோலாம் தரமாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க கைஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும். See you guys, next வீடியோவில் மீட் பண்ணலாம்.